வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது புதிய பாடத்திட்டத்தின்படி வந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில 2வது அ யூனிட் தான் பார்க்க போறோம். இயல் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இயல் 1 நம்ம பார்த்தாச்சு. அது ஒரு 30 நிமிஷம் வீடியோ வந்திருக்கும். ஸோ, இப்போ நம்ம பார்க்க போறது இயல் 2. தொடர்ந்து இதே மாரி இன்னும் 8 வீடியோ வரும். ஸோ, அதிலேயே புதிய புக்கான 6த் ஃபுல்லாவே முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ, தொடர்ந்து இணைப்பிலே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சாலும் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்கி வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நேரடியாக கிளாஸ்க்கு போகலாம். இயல் 2 இயற்கை அப்படிங்கிறதுல பொறுத்து தான் இந்த பாடப்பகுதிகள் ஃபுல்லாகவே இருக்க போகுது. இயற்கையும் இயற்கை சார்ந்த பாடமாக தான் இந்த இயல் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து இளங்கோவடிகள் எழுதுனதுன்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சிலப்பதிகாரம் இந்த நூலை யார் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர். தமிழ்நாட்டை வந்து 3 மன்னர்கள் ரொம்ப காலமாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவர் வந்து இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தை வந்து தமிழனுடைய முதல் காப்பியமாக கருதுகிறாங்க இந்த சிலப்பதிகாரத்தை. இதுக்கு வேறு வேறு பேர்கள்லாம் இருக்குது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரம் மாதிரியே இன்னும் புத்தகங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணகி. அதே மாதிரியே கோவலன், மாதவி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதவி அப்படிங்கிற கேரக்டருக்கு பிறந்த பொண்ணு தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அந்த மணிமேகலை தான் மணிமேகலை அப்படிங்கிற இந்த 2 புக்கும் தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா திங்கள், ஞாயிறு, மலை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வாழ்த்தி பாடுறாரு இந்த சிலப்பதிகாரத்தில். சரி, வாங்க கிளாஸ்க்கு போகலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலரார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அன்கண் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இது என்ன அப்படின்னா புரியவே புரியாது. ஸோ, இதுக்கான மீனிங்கு கீழே கொடுத்து அதுக்கும் மீனிங் கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட்டில். சரி, வாங்க பார்க்கலாம். திங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான் நிலா. நிலாவுக்கு தான் திங்கள் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ, அந்த திங்களை போற்றுவோம், அதாவது அதை வந்து வாழ்த்தி பாடுவோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சோழனுடைய குளிர்ந்த வெண்குடை போல் வந்து எல்லாத்துக்குமே வந்து அருளை வாரி வாரி வழங்குது அந்த திங்கள் அப்படிங்கிற அந்த நிலா. அதனால் திங்களை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா கதிரவன், அதாவது சூரியனை சொல்கிறாங்க. ஸோ, சூரியனையும் போற்றுவோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழனுடைய ஆணை சக்கரம் போல் இமயமலையெல்லாம் சுற்றி வலம் வந்து நமக்கு வந்து அருள் புரியுது அந்த கதிரவன். அதனால் வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை போற்றுவோம். அடுத்து வான்மலையையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்து இருக்குது. அந்ததையும் தனித்து அதுக்கு வேணாம், ஏற்கனவே தண்ணி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதை தனித்து ஒதுக்கி வைக்காமல் அதுக்கும் மழை வந்து மாறி மாறி பொழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ, அது எப்படி இருக்குது தெரியுமா? அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மன்னனை போல் வாரி வாரி வழங்குறது மாதிரி இருக்குது அந்த வான்மலை. ஸோ, அதனால் வான்மலையையும் போற்றுவோம். ஸோ, இதில் வந்து 3 தான் போற்றி சொல்லியிருக்காரு. அது என்னென்னா ஒன்று திங்கள்ங்கிற சூரியன், இன்னொன்று திங்களுங்கிற சந்திரன், ஞாயிறுங்கிற சூரியன், அப்புறமேட்டு வான்மலை. இந்த 3ஐயுமே வாழ்த்தி பாடியிருக்காரு இளங்கோவடிகள். சரி, வாங்க இதில் என்னென்னலாம் அடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். கழுத்தில் சூடுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தார். ஸோ, கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அடுத்து வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்து பொற்கோட்டு, இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எப்படி எழுதலாம்னா கொங்கலர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து அவனளிபோல் என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவனளிபோல் அப்படிங்கிறத அவனளிபோல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதலாம் நம்ம. சரிங்களா? ஸோ, ஆன்சர் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ, வாங்க அடுத்த கிளாஸஸ் பார்ப்போம்.
இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த பகுதியான காணி நிலம். ஏற்கனவே நம்ம பார்த்தது என்னது? சிலப்பதிகாரத்தில் வந்த திங்களை போற்றுதும், ஞாயிறை போற்றுதும், வான்மலை போற்றுதுங்கிற ஒரு பாடல். இப்போ நம்ம காணி நிலம் பற்றி பாடல் பார்க்க போகிறோம். இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இணையற்ற கவிஞர், மகாகவி அப்படின்னு சொல்லி நம்மளால் பெருமையாக பேசப்படக்கூடியவர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாரதியார். அவர் வந்து தான் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ அதை வந்து ஒரு பாட்டாக எழுதியிருக்கார். அதை தான் இங்கே காணி நிலம் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த பாட்டை பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்த்த நிறத்தினதாய் வேண்டும். அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12, தென்னை மரம் பக்கத்திலேயே வேண்டும். முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வர வேண்டும், அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். இது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இது புரிஞ்சிருக்கும். அதாவது இவருக்கு என்ன அப்படின்னா, காணி நிலம்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு நிலம். அதாவது நம்ம கிராமத்து ஸ்லாங்கில் சொன்னோம் அப்படின்னோம்னா ஒரு குழி 2 குழி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய ஒரு நிலம் வேணும். அந்த நிலத்தில் எனக்கு தூணெல்லாம் வச்சு நல்லா கட்டின ஒரு நன்மாடங்கள், அதாவது முன்னாடி நின்று பால்கனிலாம் சொல்ல முடியாது, அந்த நன்மாடங்களுடன் ஒரு நல்ல பெயிண்ட் அடித்து கொடுத்த ஒரு மாளிகை வேணும், கட்டித்தரணும். அதுக்கு முன்னாடி கேணி வேணும், அந்த கேணியை சுற்றி ஒரு 10-12 தென்னை மரம் வேணும். அதில் நிறைய எப்போ பார்த்தாலும் இளநீரோட நல்ல தேங்காயெல்லாம் பறித்து இது காய்ச்சி தொங்கணும். அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் நில ஒளி வேணும். அங்கே சுற்றிலும் எப்போ பார்த்தாலும் குயிலோசை கத்திக்கொண்டே இருக்க வேண்டும், அது என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஜில்லுன்னு தென்றல் காற்று வீசணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்கார். இதுதான் காணி நிலம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காணி அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்ப்போம். காணி அப்படின்னா என்ன? இப்போ தான் சொன்னோம், ஒரு நில அளவை குறிக்கும் ஒரு சொல்லு தான் இந்த காணி அப்படிங்கிறது. மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள், அதாவது இந்த பால்கனிலாம் சொல்கிறோம் இல்லையா, முதல் அடுக்கு, ரெண்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் மாடங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து சித்தம் அப்படின்னா உள்ளம், சித்து விளையாட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது சித்தம் கலங்கிருச்சும்பாங்க, அதாவது உள்ளம் கலங்கி விட்டது. சித்தம்னா உள்ளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பாரதியாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் நான் வந்து இதுக்கு எடுத்தோடனே ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்க்கல. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். இவர் 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர். சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேர் வச்சு தான் இவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்தில் இவர் பிறந்திருந்தார். இருந்தாலுமே அந்த கிராமத்துக்குன்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் தான் எட்டயபுரம் மன்னர். அவர் வந்து பாரதின்னு சுப்பிரமணியனுக்கு பேர் வச்சனால சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கூப்பிட்றோம். சரிங்களா? இவர் பெண் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் நிறைய வந்து பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அதில் முக்கியமான புத்தகங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். சரிங்களா? ஸோ இதனோட இந்த பாடமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்ப்போம் அதுக்குரிய புக் பேக் கொஸ்டின். கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேணி. அடுத்து சித்தம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளம். சரிங்களா? சித்தம்ங்கிற பொருள் என்னது? உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையில் உள்ள அடுக்குகளைத்தான் என்ன சொல்கிறோம்? மாடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்னன்னா நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்து நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க நிலத்தின் கூட்டல் இடையே. இது வந்து பிரித்தெழுதுகளை வந்து கேட்குறாங்க இதை. அடுத்து முத்து கூட்டல் சுடர், இதை வந்து சேர்த்ததுன்னா முத்துச்சுடர், இது எல்லாத்துக்குமே தெரியும். நிலா கூட்டல் ஒளி அப்படின்னா நில ஒளி, எங்கள் நில ஒளி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க பாருங்கள். முத்துச்சுடர் போல என்ன வேணும்? அவர் நல்ல பாட்டை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நில ஒளி அப்படிங்கிறது தான் முத்துச்சுடர் போல, அது ஒன்று. அடுத்து தூய நிறத்தில் என்ன வேணும்? அதாவது நல்லா பெயிண்ட் அடிச்சு தரணும். எதுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க? மாடத்திற்கு தான் பெயிண்ட் அடிச்சு தரணும். இப்போ தூய நிறத்தில் அப்படின்னா மாடத்தில். அடுத்து பாருங்கள், சித்தம் மகிழ்ந்திட, சித்தம் என்ன? உள்ளம் மகிழ்ந்திட என்ன வேணும்? தென்றல் வேணும். ஸோ தென்றல் 3வது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து வாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம். சிறகின் ஓசை. இதே மாதிரியே ஒரு பாடம் வந்து பழைய 6வது புத்தகத்திலுமே இருக்கும், வலசை போதல். அதை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசு வெடிக்காத கிராமத்தை பற்றிலாம் நம்ம பேசியிருப்பாங்க. ஸோ அதே பாடத்தை கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வலசை போதலை பற்றி தான் இதுலேயுமே பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
குருவிகளின் சிட்டுக்குருவிகளின் இனம் அழிதலை பற்றி பேசியிருப்பாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? 2.0 படத்தில் வரும்ல, அந்த தான் இது. சரி வாங்க பார்ப்போம். பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம எப்படி வெளியூர்களுக்கெல்லாம் போகிறோமோ அதே மாதிரி பறவைகளும் வெளியூர்கள்லேருந்து இங்கே வருது. அதான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதை வச்சு கண்டுபிடிச்சி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து தெரியுது, இப்போ திண்டுக்கல் டு தேனி, மதுரை, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி எல்லாமே நமக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரோட்டில் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போ மதுரையிலேருந்து நீங்கள் சிவகங்கை போகிறீங்க அப்படின்னா மேலூர் ரோட்டில் பிடிச்சிங்க அப்படின்னா மேலூருக்கு இன்னும் வந்து 28 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மாட்டுத்தாவணிலேருந்து. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க, நமக்கு தெரியுது. இதே இது பறவைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது நில ஒளி, இந்த நட்சத்திரம், அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசை, இதை வச்சு தான் அது வந்து கண்டுபிடிக்குது. நம்ம வந்து வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு போகணும், குளிர்காலம் வருது அப்படின்னா நம்ம வேறு ஊருக்கு போகணும், மழைக்காலம் வருது, வெயில் காலம் வருதுன்னா மாறி போகிறதுக்கான காரணங்கள் அதை வச்சு தான் கண்டுபிடிக்குது. சரிங்களா? இது எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி வரும்னா, வடக்குலேருந்து தெற்காகவும் மேற்குலேருந்து கிழக்காகவும் தான் போகும். ஸோ இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வடக்கிலிருந்து தெற்கு, அதே மாதிரியே மேற்கிலிருந்து கிழக்கு, இந்த திசைகளில் தான் வந்து வலசை போகிறதுக்காக பறவைகள் வந்து சூஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது வலசை போகிறதுக்கு தயாராகிடுச்சு இந்த பறவை அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ பையனுக்கு வந்து ஒரு 21 வயசு 22 வயசு வந்துருச்சு, இல்லை பொண்ணுக்கு வந்து 21 22 வயசு வச்சு காலேஜ் முடிச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பையங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கண்டுபிடிச்சிடுறோம் நம்ம. இதே இது பறவை வந்து வலசை போகுது, இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது தலையில் பார்த்தீங்கன்னா சிறகு வளர ஆரம்பிக்குமா. ஒரு குருவியோ இல்லை காக்காயோ இல்லை வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பறவை இருக்குன்னு வைங்களேன், அது தலையில் சிறகு வளர ஆரம்பிக்கும். நிறங்கள்லாம் மாறும். இப்போ காடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும். அந்த காடையில் ஆண் காடை எது பெண் காடை எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஆனால் கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கிறது ஆண் காடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய நிறம் மாறும். அதே மாதிரியே உடலில் வந்து அந்த முடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டையாக மாறுமா. சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய முடி வந்து அடர்த்தி அதிகமாகும். ஸோ இதை வச்சு வந்து அது வந்து வலசை போகிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை பற்றினா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சத்தி முத்த புலவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லி பாடல்லாம் பாடியிருக்காரு. அவர் தான் அந்த இதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின். இப்போ தான் படித்தோம், வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி வரும். அப்போ குமரி கண்டத்தில் குமரி மாவட்டத்தை நோக்கி நிறைய பறவைகள் வரும் சொல்லி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சத்தி முத்தப்புலவர் வந்து சொல்லியிருக்கார். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், உலகத்திலே ரொம்ப வேகமாக அழிஞ்சிட்டு வர ஒரு பறவை இனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது சிட்டுக்குருவியோட இனம் தான். சரிங்களா? இதையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண் சிட்டுக்குருவிக்கும் பெண் சிட்டுக்குருவிக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கழுத்து பகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்குன்னு வைங்களேன், இதை வச்சு தான் இது ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். வேறு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா 14 நாட்கள் வரைக்கும் அடை காக்கும். 15வது நாளில் வந்து முட்டை போடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டுக்குருவிகள் அழிவதற்கான காரணங்கள்னு சொல்லி ஒரு 2 3 காரணம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம அதிகமாக அடிக்கணும். சிட்டுக்குருவிலாம் பார்த்தீங்கன்னா பூச்சியை தின்னு வாழக்கூடிய ஒரு உயிரினம், பூச்சி புழு. நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை அழிச்சு விவசாயத்துக்காக தெளித்து பூச்சியே வராமல் பண்ணிடுறோம். அதனால் அதுக்கு வந்து சாப்பாடே கிடைக்காம போயிடுது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2.0 படத்தில் சொன்ன மாதிரி நம்ம வந்து அது எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். ஸோ அதோடைய வைப்ரேஷன் வந்து அதனால் தாக்கு பிடிக்க முடியலை. அதே மாதிரியே இதுக்கு வந்து புதர் செடிகள் எதுவுமே இல்லை, தங்கி அது வந்து கூடு கட்டி வாழ்கிறதுக்கு செடிகள் எதுவுமே இல்லாதனால அழிஞ்சு போகுது. நம்ம 2.0 படத்தில் பார்த்தீங்கன்னா பக்ஷி ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லனை வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அக்ஷய்குமார் நடிச்சிருப்பார். அது வந்து உண்மையான ஒரு கேரக்டரை இன்ஸ்பைரேஷன் பண்ணி அது எடுக்கப்பட்டது. ஸோ அது என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த கேரக்டர், டாக்டர் சலீம் அலி. இவர் தான் பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளுக்காகவே தன் வாழ்நாளை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவருடைய தன்னுடைய சுயசரிதை, இப்போ நான் வந்து என்னையை பற்றி சுயசரிதைனா என் பேரை வச்சு தான் சுயசரிதை எழுதுவேன், இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையை பயோகிராஃபி ஆஃப் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டு எழுதுவோம். ஆனால் இவர் எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சுயசரிதையை த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயசரிதைக்கு பேர் அளிச்சிருக்கார். சரிங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் காக்கைகளுக்கெல்லாம் வந்து பரிவு காட்டினது யாருன்னா பாரதியார். அதனால தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடியிருப்பார் பாரதியார். ஸோ இந்த மனிதர் ரொம்ப முக்கியமான மனிதர், டாக்டர் சலீம் அலி. அவருடைய எழுதிய புத்தகம் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. சரிங்களா?
அதுக்கடுத்து பாருங்கள் ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை தான் இந்த ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யும் இந்த ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது. பறவையை பற்றிய படிப்பு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 20 வந்து உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் நம்ம வந்து கேள்விகள் கேட்க முடியும். புக் பேக் கொஸ்டின் வேணால் பார்ப்போம் பாருங்கள். தட்பவெப்பம் அப்படி எப்படி பிரிக்கலாம்னா தட்பம் கூட்டல் வெப்பம்னு பிரிக்கலாம். அதே மாதிரி வேதி உரங்களை எப்படி பிரிக்கலாம்னா வேதி கூட்டல் உரங்கள்னு பிரிக்கலாம். தரையிறங்கும் இது எப்படி சேர்த்து எழுதலாம்னா தரையிறங்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதலாம். சரிங்களா? இப்போ 4வது கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள். வழி கூட்டல் தரம் வழித்தடம். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா 6ஆம் வகுப்பு தானே, அதனால் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? இது நம்ம சொல்ல மறந்துட்டோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி எந்தெந்த பகுதிகளெல்லாம் வாழும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. எல்லா பகுதியிலையுமே வாழும். நீங்கள் இமயமலையில் கொண்டு போய் விட்டாலுமே 4000 மீட்டர் உயரத்தில் போய் ரொம்ப பனியில் கொண்டு போய் விட்டாலுமே சிட்டுக்குருவினால் வாழ முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திரான்னு எங்கே விட்டாலுமே வாழும். அது வாழ முடியாத பகுதி என்னென்னா துருவ பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலுமே சிட்டுக்குருவிகள் வாழ முடியும். ஏன்னா அதனுடைய அந்த அமைவிடத்தை வந்து சிட்டுக்குருவிகளால் தாங்கிக்க முடியாது. ஸோ சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத ஒரு பகுதி எது அப்படின்னா துருவ பகுதி. அடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை இப்போ தான் பார்த்தோம். ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் வரைக்குமே அதை பறக்கும். அடுத்து பறவைகள் வலசை போதவளை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். சத்தி முத்த புலவர். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, நாராய் நாராய் செங்கால் நாராயின்னு சொல்லி ஒரு பாடலெல்லாம் பாடியிருப்போம். அதுக்கடுத்து பாருங்கள் பறவைகள் இடம்பெறுவதற்கு என்னவென்று பெயர். இது வந்து பழைய புத்தகத்திலே இருந்துச்சு, வலசை போதல் அப்படின்னு சொல்லி பேர். இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம்னா டாக்டர் சலீம் அலி அவர்களை சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள் பறவை வலசை போக காரணங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காகலாம் பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த இப்போ குளிர்காலமோ மழை காலமோ வரும், இல்லாட்டினா உணவு தீர்ந்து போயிருக்கும், இல்லாட்டினா தட்ப வெப்பநிலை ரொம்ப முக்கியமானது. தட்ப வெப்பநிலை மாற்றத்திற்காக பறவைகள் வந்து வலசை போகுது. சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டியது இவ்வளவு தான். சரி வாங்க அடுத்த பாடம் பார்ப்போம். அடுத்த பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். இந்த பாடம் தேவையில்லாத ஒரு பாடமும் கூட. அதாவது படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. 2 பாயிண்ட் மட்டும் இந்த பாடத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதுலேருந்து தான் கேள்வியை கேட்பாங்க. புக் பேக் கொஸ்டின் கூட கிடையாது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான முதியவரை பற்றி இந்த ஒரு கதை ஒன்று எழுதியிருக்காங்க, சிறுகதை. இது என்ன அப்படின்னா அந்த கதையை சொல்லிடுற இந்த கதை நமக்கு தேவையும் இல்லை, இருந்தாலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கிழவர் வந்து அதாவது வயதான முதியவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் மீன் பிடிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஒரு 84 நாளாக மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பார், மீன் எதுவுமே சிக்காது. ஆனால் என்னென்னா தன்னுடைய பேரண்ட்டை வந்து நான் மீன் பிடிக்கிறதுல பெரியவர்னு சொல்லிட்டு கதையெல்லாம் அங்கே கொடுத்துருப்பார், சொல்லியிருப்பார். நான் அந்த காலத்தில் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா 84 நாள் அவனும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒரு மீன் கூட சிக்காது. சரி இவர் டுபாக்குருவோல அப்படின்னு சொல்லிட்டு அவரை மதிக்கவே மாட்டான் அந்த பேரன். இவர் என்ன பண்ணுவார்னா இன்றைக்காவது மீன் பிடிச்சிடணும்னு சொல்லி 85வது நாள் வந்து கடலுக்கு போவார். கடலுக்கு போனால் ரொம்ப நேரமாக எந்த மீனும் சிக்காது. ஒரு 4 மணி நேரம் போராடி பார்த்த பின்னாடி ஒரு தூண்டில் போடுவார், ஆனால் மாட்டிக்கும் ஏதோ ஒன்று. ரொம்ப நேரமாக இழுத்து பார்ப்பார். 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் ஒன்று சிக்கிடும். அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சுறா மீன் சைஸுக்கு இருக்கும் பெருசாக. அதை வந்து தூக்கிடுவார். தூக்குன பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படியோ குத்தி கொன்று அதை வந்து படகுல வந்து கட்டிடுவார். ஏன்னா கொண்டு போகிறதுக்கு முடியாது இல்லையா, அதனால் படகை சுற்றி கட்டிடுவார். கட்டின பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த மிகப்பெரிய மீன்கள்லாம் அந்த சின்ன மீன்களை திங்கும் இல்லையா. ஸோ இவர் கட்டின மீனோட பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து அந்த மீனை திங்கிறதுக்காக சண்டை போடும். இதை கொண்டு போய் காமிச்சாதான் நான் வந்து இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கேன் பாடுறான்னு சொல்லிட்டு நம்ம பேரனுக்கெல்லாம் சொல்ல முடியும். இது இல்லைன்னு வைங்க, மதிக்க மாட்டேன்ல இன்றைக்கும் சும்மா தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா அந்த மீன்களையும் குத்தி குத்தி கொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் இவரால் கொல்ல முடியாது. கடைசியில் வந்து நிறைய மீன்களை குத்தி கொண்டுட்டு இவர் கரைக்கு வந்துடுவார். வந்த பின்னாடி இவர் கட்டி வச்சிருந்த மீனை பார்ப்பார், தலையும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். சரி போச்சு இன்றைக்கின்னு சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போய் வீட்டில் போய் சோர்வாக உட்காந்துருப்பார். உட்காந்துருக்கும்போது அந்த பேரை வந்து சொல்லுவான், தாத்தா நீ உண்மையிலே பெரிய வீரன் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மீனை பிடிச்சதை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய எலும்பு தலையெல்லாம் இருக்கும்போதே தெரியுது நீங்கள் பெரிய வீரனாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி என்றைக்கினாலுமே கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கதையாக அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் நமக்கு இது தேவையே இல்லை. ரொம்ப முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கிழவனும் கடலும் அப்படின்னு தமிழில் சொன்னாலும் சரி, த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற இங்கிலீஷில் சொன்னாலும் சரி, இந்த ஆங்கில புதினம் அதாவது ஆங்கில புத்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதினார். இவருக்கு 1954ஆம் ஆண்டு வந்து நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் தான் முக்கியம். கிழவனும் கடலும் அல்லது த ஓல்டு மேன் அண்ட் த சி இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னா
எர்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு வாங்கியிருக்கார். சரிங்களா? ஸோ இந்த 2 மட்டும் இந்த இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த பாடம். கடைசி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். 6ங்கிறனால வெறும் 10 குறள் தான் கொடுத்துருப்பாங்க. அகர முதல இருந்து தான் ஆரம்பிக்கும். சரி வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது என்னன்னா அகரமே தொடக்கம், அதாவது எல்லாத்துக்குமே ஆண்டவன் தான் தொடக்கமாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வான் சிறப்பை பற்றி அடுத்து சொல்ல போகிறாங்க இந்த இதில். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உழற்றும் பரிசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது, காலம் தாழ்த்தி பெய்யுதுன்னு வைங்களேன், அது தேவையில்லை நமக்கு. சரிங்களா? எல்லாமே பசியில் வாடி செத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சால் என்ன, பெய்யாட்டி என்ன? ஸோ அதைத்தான் வந்து அவர் சொல்கிறாரு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர், உரிய காலத்தில் மழை பெய்யாது போனால் பசியால் நம்ம வாடுவோம், உள் நின்று உழற்றும் பசி அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பது மழை தான். அதாவது இப்போ நமக்கு தேவைக்கு பெய்யவே பெய்யாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அடித்து ஊற்றி இருக்கிற எல்லாத்தையும் இங்கே எடுத்து விட்டு போயிடும். ஸோ அப்படியும் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு மட்டும் பெஞ்சு நமக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயியை வந்து மேலேயும் தூக்கி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உரிய காலத்தில் பெய்யாதும் நம்மளை கெடுக்கும், அதே மாதிரியே உரிய காலத்தில் பெஞ்சு நமக்கு வந்து வளர்ச்சியை வந்து கொடுக்கும் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். அதாவது முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் தான் பெரியவர். பார்த்தோன்னே ஐயே இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு போயிட்டானு வைங்க, அது எதுக்குமே ஆக மாட்டான் அப்படிங்கிறத தான் அவர் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். அடுத்து பாருங்கள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தன் பிள்ளைகள் வந்து அறிவுடையோர் அப்படின்னா அதுதான் மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரும். தன்னுடைய பிள்ளைகள் அறிவுடையோர்னு சொல்கிறது தான் அந்த பெற்றோருக்கும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறது தான் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து அப்படிங்கிற இந்த பாடல் வரி சொல்லுது. எதுக்கடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது, நாங்களே படிச்சுக்க மாட்டோமான்னு கேட்பீங்க. ஸோ இருந்தாலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து கொடுத்து கூட கேட்கலாம் அவங்க. இப்போ தன்மின் தன் மக்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த பாடல் பகுதியில் இடம்பெறுதுன்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, திருக்குறள்னு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறதுனால நம்ம சிலப்பதிகாரம் போட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதையும் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இது என்னென்னா தன் பிள்ளைகளோட புகழ், அவன் வந்து யார் பிள்ளைப்பா அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அதை கேட்கும் போது தான் பெற்றவங்களுக்கு வந்து பெருமையாக இருக்கும் அப்படின்னு இந்த பாடல் பகுதி வந்து சொல்லுது. அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளுமே என்னோடதுரான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் அன்பு இருக்கவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு கூட உனக்கு தாண்டா, என்ன வேணும்னு கேள்வி நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் அன்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு எவன்கிட்ட இருக்கோ அவனுடைய உடல் தான் உண்மையிலே இருக்குது, உயிரோடு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் எலும்பும் தோலும் போர்த்தி வச்சுருக்க ஒரு உடம்பு மட்டும்தான். அவன் வந்து உயிர் இருந்தாலுமே அது வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். பணிவுடையவன் இன்சொல்லாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லு தான் ஒருத்தனுக்கு அழகான அணிகலன் மாதிரி அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல சொற்கள்லாம் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் தகாத சொற்களாகவே பேசிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அது எப்படி அப்படின்னா மரத்தில் என்ன தான் பழமெல்லாம் தொங்கிட்டு இருந்தாலுமே நம்ம காயை பிடிச்சி திங்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ என்ன பழம் இருந்து அது வந்து நமக்கு சுவைக்கிறதுக்கு கையில் இருந்தாலுமே நம்ம அதை திங்காமல் எப்போ பார்த்தாலும் காயாகவே இருக்கக்கூடிய அந்த இதை மட்டுமே தின்னுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். சரி வாங்க திருவள்ளுவர் பற்றி பார்ப்போம். திருவள்ளுவர் பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஏன்னா இவருடைய காலத்தை இது வரைக்குமே கணிக்க முடியவில்லை. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 38 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிறந்திருக்காரு அப்படின்னு ஒரு தோராயமாக தான் கணக்கிடுறாங்க. சரிங்களா? திருக்குறள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதை உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து இப்படிலாம் வேறு வேறு பெயர்களில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 133 அதிகாரங்களும் 1330 குறள்களும் இருக்குது. சரிங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவுடைய மக்கள் தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது. இப்போ தான் படிச்சிருப்போம். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி எதுனா இன்சொல். இன்சொல் தான் வந்து ஒருவனுக்கு சிறந்த அணி. சரிங்களா?
இனிய உளவாத இன்னாத ஊரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த திருக்குறளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு கேப் விட்டுட்டு மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். வார்த்தைகளை மாற்றி கொடுத்து சொற்றொடரை வந்து சரியான வார்த்தையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குறையர் அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற இந்த திருக்குறளும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவு தான் இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் 4 இது படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பற்றி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் காணி நிலம் அப்படிங்கிற பாரதியாருடைய பாடல் வரிகளை பற்றி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கிழவனும் கடலும் அப்படிங்கிற அந்த கதைப்பகுதி பற்றி படிச்சிருப்போம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருக்குறள் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா இயல் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. இயல் 3 வந்து தொடர்ந்து அடுத்த வீடியோலேயே பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமைக்க வச்சுக்கோங்க. வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். பயப்படாமல் இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததை மட்டும் படிங்க. அதில் இருந்தால் கேள்விகள் மேக்ஸிமம் வரும். டாட்டா.